ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தை அப்படியே ஒரு காலகட்டத்திலேருந்து அங்கேருந்து விலகி வேறு ஊருக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை அவங்க வீட்டில் பிறந்திருக்குனாக்கா, அந்த பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வர வச்சிரும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிரும். 1, 2 இந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால அந்த ஃபேமிலியே பார்த்திங்கனாலும் கடைசி லைஃப் வரைக்கும் அவங்க லைஃப்பில் கடைசி காலம் வரைக்கும் செல்ஃபாக உழைச்சி தான் சாப்பிடணும். அவங்கள அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுருவோம். அது எவ்வளோ வயசானாலும் அவங்கள வயசான காலத்துலேயும் வேலை செஞ்சு தான் அவங்க சாப்பிடணும். அப்படி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளி விட்டுரும் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இது பிறக்குது, பேரண்ட்ஸை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் நம்ம வந்து ஒரு கிழமையை கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நாம் இப்போ கொடுக்குற சமாச்சாரம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு அனலைசிஸ் பண்ணிப்போம். ஆமாம், எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக சார்.